Hi, hello, welcome to my channel, Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கெட்ட கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமாகிறப்போ நமக்கு என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டிலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். என்னதான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும், நம்ம வந்து உணவு கட்டுப்பாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் சில சமயங்களில் வந்து சைலண்டாகவே வந்து கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல என்ட்ராகி உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு 2 கொலஸ்ட்ரால் இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான செல் வளர்ச்சிக்கு அவசியமானது அப்படின்னாலும், ஓரளவுக்கு மேலே கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமாகிறப்ப பார்த்திங்கன்னா அது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறுது. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா, இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நரம்புகளில் வந்து அதிகரித்து நம்ம தமனிகளில் வந்து அடைப்பை ஏற்படுத்துவதனால இதயத்தை பாதித்து நமக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுத்துது. அதனால் நம்ம வந்து மிகவும் கவனமாக நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா என்பதை வந்து இந்த சிம்டங்களை வச்சு நமக்கு லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படி என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தமனிகளில் வந்து உள்பக்க சுவர்களில் வந்து அடைப்பை ஏற்படுத்தி ரத்த அழுத்தத்தை அதிகமாக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகி இதய கோளாறுகள், தமனி, அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ், பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி நிறைய நோய்களை வந்து ஏற்படுத்தி விடுது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கால் நரம்புகளுக்கு போதுமான ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணாமல் இருப்பதனால அடைப்பு ஏற்படுவதனால பிஏடி, பெரிபெரல் ஆர்டரி டிசீஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய டிசீஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதிகள்லாம் வரும். அப்படி என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நமக்கு அறிகுறிகளாக தென்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூச்சு திணறல். இப்போ வந்து நைட்டில் வந்து படுத்துருக்கோம் அப்படின்னா மூச்சு வந்து அதிகமாக வாங்கும், மூச்சு திணறல் வரும். அவங்களால நிம்மதியாக சுவாசிக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தமனிகளில் அடைப்பை ஏற்படுத்தி இதயத்துக்கு வந்து போகிற ரத்த ஓட்டத்தை வந்து பம்ப் செய்கிறதுல சிரமம் இருப்பதனால இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் பற்றாமல் நமக்கு வந்து மூச்சு திணறல் வந்து அதிகமாகுது. அப்படி இதயத்துக்கு போகிற ரத்தம் வந்து கம்மியாகிறது வந்து தடைப்படும் போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி பெரிய வியாதிகள்லாம் நமக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவில் அடிக்கடி நெஞ்சு வலி வர்றது. இதுவுமே பார்த்திங்கன்னா தமனிகளில் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் படிகிறதுனால ரத்தம் ஒழுங்காக இதயத்துக்கு போகாமல் அந்த நெஞ்சு வலி வந்து அடிக்கடி வரும். ஆக்சிஜனேற்றம் அடைகிற அந்த ரத்தம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போகாதனால அடிக்கடி இரவில் பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம அலட்சியமே படுத்தக்கூடாது. நமக்கு நேற்று நெஞ்சு வலிக்குது, ஒரு வாரமாக வலிக்குது, ஒரு மாதமாக வலிக்குது, அதனால் இது நெஞ்சு வலி கிடையாது, கேஸ் ட்ரபிள் அப்படியெல்லாம் இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சு வலியை ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டக்குன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக வந்து இது வந்து நெஞ்சு வலியாக, இது சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸாக இல்லை கொலஸ்ட்ரால்னால் வர நெஞ்சு வலியா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரவில் பார்த்திங்கன்னா அதிக சோர்வு, ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. என்ன தான் நம்ம வேலை பலு அதிகமாக இருந்தாலும் இப்போ மற்றவங்களை காட்டிலும் நமக்கு அதிகப்படியான சோர்வு இருக்குது, இல்லை பலவீனம் இருக்குது, நைட்டில் அதிகப்படியாக இருக்குது, இல்லை சில வேலைகள் ரொம்ப வேலை பார்க்குறப்போ மூச்சு வாங்குது, இல்லை சும்மாவே இருக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தமனிகள் தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுது. அப்படி இந்த தமனிகளில் வந்து நிறையா பிளாக் வர்றதுனால கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக அடைப்படும் போது என்ன ஆகும்னா, அதாவது இடுப்பு, கால் பாதங்கள், அந்த மாதிரி ரத்த ஓட்டங்கள் வந்து தடைப்படுவதனால இந்த பெரிபெரல் ஆர்டரி டிசீஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். அப்படி பார்த்திங்கன்னா அப்படி பெரிபெரல் ஆர்டரி டிசீஸ் வர்றப்போ என்ன ஆகும்னா, கால் பாதங்களில் ஒரு கூச்ச உணர்வு வரும், கால் பாதம் மறுத்து போடுறது, இல்லை உணர்வே இல்லாமல் இருக்கிறது, இல்லை கால் பாதம் வீங்கிறது. இப்போ ரொம்ப பேர் சொல்லுவாங்க எனக்கு கால் பாதம் வீங்குது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா காலில் வர்ற புண்ணு கூட ஆறாது. ஏன்னு கேட்டால் அங்கே ரத்த ஓட்டம் வந்து இல்லாததுனால, ரத்த ஆற்றிகள்லாம் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதுனால, பிளட் ஃப்ளோ இல்லாததுனால அங்கே நிறைய காயங்கள்லாம் வரும். நம்ம சொல்லுவோம் நீங்கள் சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லை வேரிகோஸ் வெயின் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். நம்ம அதிகப்படியான கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகப்படியாக இருக்கிறதுனாலையும் இந்த கால்களில் வர்ற புண்ணு வந்து ஆறாமல் இருக்கும். அப்போது எனக்கு சுகரும் இல்லை, எனக்கு வேரிகோஸ் வெயினும் இல்லை, ஆனால் எனக்கு காலில் அடிக்கடி புண்ணு வருதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்லிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் காலில் வர புண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆறாது. மாதிரி சருமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வரும். நம்மளுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து சருமத்தில் அதிகமாக தேங்குறதுனால, அதாவது ரத்த குழாய்களில் தேங்குறதுனால என்ன ஆகும்னா, சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் புடைப்புகள், நிறைய புண்ணு, அலர்ஜி, அந்த மாதிரி எல்லாம் வரும்.
இப்போ ஸ்கின்னையும் அது பாதிக்கும். இப்போ ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களும் நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நகங்கள்லாம் கால் பாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரத்த ஓட்டம் இல்லாமல் என்ன ஆகும்னா கருநீல கலர்லேயோ இல்லை வெளிர் சாம்பல் நிறத்துலையோ மாறிடும். சம்டைம்ஸ் ஏன் இந்த மாதிரி கால் வந்து நீல கலரில் இருக்குது, இல்லை ரொம்ப வெளிர்ன மாதிரி இருக்குது, அது மாதிரி இருந்தாலும் நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள்லாம் தெரியும். இப்படி நகங்கள் உடஞ்சி போகும். நம்ம என்ன சொல்லுவோம், கால்சியம் டெஃபிஷியன்சியில் நகம் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தாலும் நகங்கள் வந்து பிரேக் ஆகிறது, நகங்களில் ஒரு நிறமாற்றம் வர்றது அதெல்லாமே இருக்கும். அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேகை மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்கலரேஷன்லாம் தெரியும். அதுவுமே வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் நகங்களில் கால் நகங்கள், கை நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் கோடு இருக்கும், ஒரு கருப்பு நிறத்தில் வந்து ஒரு தடிமனான ஒரு கோடு வரும். இதுவுமே கெட்ட கொலஸ்ட்ராலோட ஒரு அறிகுறியாக தான் இருக்கும். மட்டும் இல்லாமல் கால்கள் பார்த்தோம்னா நம்ம இப்போ நைட்டு படுத்துருக்கிறப்போ சில்லுன்னு போயிடும், மறுத்து போயிடும், குளிர்ச்சியாக காணப்படும். சில குழந்தைங்க காலை தொட்டு பார்த்தோம்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு கால்லையோ 2 கால்லையோ நமக்கு சில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண் ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தடிமனான புடைப்புகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இல்லை கண் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புடைப்புகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து காட்டுவாங்க, இது ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் ஓரத்தில் இங்கே இருக்கிற புடைப்புகள் மஞ்சள் நிற கட்டிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலோட ஒரு அறிகுறியாகவே இருக்கலாம். இப்போ சிகரெட் குடிக்கிறவங்க, இல்லை மது பழக்கம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட வர்றதுக்கு, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, உடல் பருமன் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் நம்மளுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்போ ஆரோக்கியமற்ற உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அது மாதிரி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கரி திங்ஸ் அது மாதிரி நிறைய சாப்பிட்றதுனாலையும் நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்போ நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கிறதுனாலையும், தியானம் பண்ணுவதனாலையும், உடற்பயிற்சி மேற்கொள்வதனாலையும் நம்ம வந்து உடல் பருமனை குறைப்பது மூலமாகவும் நம்ம கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், இதை மீறி நமக்கு வந்து மரபணுக்கள் காரணமாக சில சமயங்கள் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகலாம். இப்போ ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இது எதனால் வருது, எப்படி வருது, எந்த பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாங்கிறத வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் மெடிசன் எடுத்துக்கணும். இப்போது இந்த சிம்டம்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக லேப் டெஸ்ட் பண்ணி நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து அதை தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர். அதனால் எதையுமே நம்ம அலட்சியப்படுத்தாமல் உடனே பார்த்துட்டாங்கன்னா நம்ம அந்த டிசீஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.